வணக்கம் நண்பர்களே. நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை புதையல். முதுமையடைந்துவிட்ட ஒரு விவசாயிக்கு 2 புதல்வர்கள். அவர்கள் இருவரும் படு சோம்பேறிகள். பயிர் தொழிலோ வேறு தொழிலோ நாட்டமில்லாமல் தண்டச்சோறு தின்று வளர்ந்தவர்கள். ஒரு நாள் தனது அந்திம காலத்தை உணர்ந்து கொண்ட கிழ விவசாயி 2 புதல்வர்களையும் அழைத்து, என் மக்களே, நான் இன்னும் 2 தினங்களில் இறந்து போவேன். இதுவரை நான் கடும் உழைப்பினால் நமது நிலத்தில் பாடுபட்டு உங்களுக்கு சோறு போட்டேன். உழைப்பையே அறியாத நீங்கள் இனி எப்படி பிழைக்கப் போகிறீர்களோ என்று கவலையோடு கேட்டார். இதை கேட்டதும் அந்த 2 சோம்பேறிகளும் கண்ணீர் விட்டு அழுதனர். தகப்பன் சாகப்போவது பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை. இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்கிற வருத்தம் அவர்களுக்கு. அழுது கொண்டிருந்த புதல்வர்களை தேற்றிய விவசாயி, பயப்பட வேண்டாம், நீங்கள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்கு போதுமான செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். அதை நமது மந்தை புஞ்சையில் ஒரு இடத்தில் ஓரடி ஆழத்தில் புதைத்து வைத்துள்ளேன். தோண்டி எடுத்துக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்று சொல்லிவிட்டு மரணமடைந்தார். சோம்பேறி வாலிபர்கள் இருவரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் புதையலை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் மண்வெட்டியால் நிலத்தை ஆழமாக வெட்டினார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் என்று சொல்லப்படாததால் அவர்கள் புஞ்சை முழுவதும் தோண்டி பார்க்க வேண்டியதாகிவிட்டது. தளர்ச்சியடையாமல் நிறையாக கிளறினார்கள். கையகல இடம் கூட பாக்கியில்லை. நிலம் முழுவதும் தோண்டி பார்த்தாகிவிட்டது. புதையல் தென்படவே இல்லை. ஏமாற்றம் அடைந்த அவர்களுக்கு கிழவன் பேரில் கோபம் வந்தது. மனம் போனபடி தாறுமாறாக திட்டி தீர்த்தார்கள். அந்த சமயம் திடீரென்று நல்ல மழை பெய்தது. ஊர் மந்தையில் நன்கு ஆழமாக கிளறி போடப்பட்டுள்ள அந்த கரிசல் நிலத்தை பார்த்த பக்கத்து நிலத்து விவசாயிகள் அந்த சோம்பேறி இளைஞர்களிடம், தம்பிகளே, நல்ல பருவமழை பெய்திருக்கிறது, நிலமும் நன்கு கிளறி பக்குவப்பட்டுள்ளது, இதில் பருத்தி பயிர் செய்யுங்கள் என்று விதைப்பண்டங்களை கொடுத்து வற்புறுத்தினார்கள். அவர்கள் அரை மனதோடு விதைகளை ஊன்றினார்கள். பருத்தி செடிகள் முளைத்து செழித்து வளர்ந்து காய்த்து குலுங்கின, வெடிக்கத் தொடங்கிவிட்டன. விளைச்சல் சக்கைப்போடு போட்டுவிட்டது. பருத்தியை விற்று ஏகப்பட்ட பணம் கிடைத்தது. மகிழ்ச்சி மிகுதியால் மறுபடியும் அந்த பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மூத்தவனிடம் இளையவன் கேட்டான், அண்ணாச்சி, நம்ம அப்பா சொன்ன புதையல் கிடைச்சிட்டது இல்லையா என்றான். ருசி கண்ட அவர்கள் தொடர்ந்து உழைத்து பலன் என்ற புதையலை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்து வந்தார்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.